உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்காயும் ஒரு சின்ன சின்ன இறாலாக போட்டு இந்த அளவுக்கு கெட்டியான ஒரு இறால் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். நம்ம இன்றைக்கி மசாலா எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளியோடு வதக்கிட்டு மிக்சியில் அடித்து தான் மசாலா ஊற்ற போகிறோம். ஓகேவா? அந்த ஒரு மெத்தடு தான். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு என்னென்ன அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 25 அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு போல் பூண்டு, அதுக்கு தேவையான அளவு இஞ்சி, இந்த அளவுக்கு தக்காளி பழம், இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்கா எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்குவோம். எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு நம்ம போட்டு வதக்கிறதுல ஒரு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெங்காயம் வதங்கப்படாது. நமக்கு அதில் மெயினாக வதங்க வேண்டியது என்ன விஷயம்னா, இஞ்சி கூட நமக்கு வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நமக்கு அதில் வதங்க வேண்டியது மெயினாக தக்காளியும் வெங்காயமும் பூண்டும். ஓகேவா? அது ரெண்டும் நமக்கு வதங்கிட்டாலே போதும். தக்காளி ஓரளவுக்கு லேசாக வதங்கினாலே நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். ஓகேவா? இது ரெண்டும் தான் பச்சை வாசனை அடிக்காமல் இருக்கணும். இது ரெண்டும் இது கூடவே சேர்த்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு பல் இஞ்சி, அதையும் சேர்த்து போட்டுக்குவோம். ஓகேவா? சேர்த்து போட்டுக்கிட்டு இதில் ஓரளவுக்கு கொஞ்சம் நமக்கு தெரியும்ல, நமக்கே அந்த வதங்கி வரும்போது ஒரு வாசனை வரும்ல, அந்த ஸ்டேஜு வரும்போதே நம்ம தக்காளி பழம் போட்டுக்கலாம். தக்காளி பழம் போட்டுட்டு இதை நம்ம இறக்கி ஆற வச்சுட்டு அது மறுபடியும் நம்ம தாளிக்கிறதுக்கு உண்டானதை மறுபடியும் இது பண்ணுவோம். ஓகேவா? இந்த மெத்தடில் தான் வைக்க போகிறோம். வாங்க பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஓரளவுக்கு வந்துருச்சு. ரொம்ப அதுக்குன்னு எண்ணெய் ஊற்றிடாதீங்க, அதுக்குன்னு எண்ணெய் ஊற்றாமல் இருக்காதீங்க. ஓரளவுக்கு நம்ம அதில் தான் வதக்கிட்டு நம்ம அதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நம்ம இதுக்கு நிறைய தக்காளி பழம் சேர்த்துருக்கிறதுனால குழம்புக்கு ஒரே ஒரு தக்காளி தான் சேர்க்க போகிறேன். இதில் ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் அளவுக்கு 2 தக்காளி எடுத்துருக்கேன். குழம்புக்கு ஒரே ஒரு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிக்குவோம். வதக்கிட்டு இது நம்ம இப்படியும் வைக்கலாம், நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டும் வைக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி வைக்கிறதுனால நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு ஃபஸ்ட்டு மல்லித்தூள். நம்ம மல்லித்தூள் எவ்வளோ போடுறோமோ 2 கரண்டி மல்லித்தூள் போட்டோம் அப்படின்னா 1 கரண்டி மிளகாத்தூள். அதுதான் நமக்கு அளவு. எப்போவுமே 1 கரண்டி மல்லித்தூள் போடுறீங்கன்னா 1/2 கரண்டி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எந்த அளவாக இருந்தாலும் அதை விட 1 மடங்கு கம்மி. இப்போ ஒரு டம்ளர் அரிசி வச்சோம் அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம்ல, அதே மாதிரி தான் 2 கரண்டி மல்லித்தூள் அப்படின்னா 1 கரண்டி தான் மிளகாத்தூள். அந்த ரேஷியோவில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். ஓகேவா? இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல, வரன்னு இருக்கிற மாதிரி, கொஞ்சம் நெடியேறுற மாதிரியும் இருக்குது எனக்கு. அதனால் கொஞ்சமாக அது வதங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் சேர்த்திட்டு அதை வதக்கி விட்ருவோம். வதக்கிட்டு அது முடிஞ்சா அதை இறக்கி நம்ம ஆற வச்சாச்சு. அடுத்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம். இது நான் பெரிய வெங்காயம் தான் வெட்டியிருக்கேன், சின்ன வெங்காயம் வெட்டலை. நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஓகேவா? இதுக்கு சோம்புத்தூள் நடத்தி வச்சது சோம்புத்தூள் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்பாசி, அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து நம்ம எப்பவும் போல் வதக்கிட்டு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னலாம், அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு அது வதக்கிக்குவோம். ஓகேவா? நான் பெரிய வெங்காயம் தான் போடுறேன், சின்ன வெங்காயம் போடல. ஏன்னா சின்ன வெங்காயம் அதுக்கு வதக்கிறதுக்கு வச்சுருக்கிறதுனால பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் ரொம்பவும் போடுறோம். நம்ம கிரேவிக்கெல்லாம் இப்போ கிரேவி செமி கிரேவியாக வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இறால் கிரேவியெல்லாம் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எப்படியும் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே 1/2 கிலோ கிட்டத்தட்ட சின்னதாக நைஸாக விட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நம்ம குழம்பா தான் வைக்க போகிறோம், கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறோம். அதனால் இந்த அளவு வெங்காயம் போதும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எங்கள் ஏரியா மேக்ஸிமம் நாங்கள் கிராம சைடு அப்படிங்கிற வாசி எங்களுக்கு கிடைக்காது. கருவேப்பிலை மட்டும்தான் கிடைக்கும், மல்லித்தலையெல்லாம் கிடைக்காது, ரொம்ப ரேரு. அதனால் மேக்ஸிமம் எல்லா குழம்புக்குமே நாங்கள் கருவேப்பிலை மட்டும்தான் சேர்ப்போம், மல்லித்தலை சேர்த்துருக்க மாட்டோம். டவுனுக்கு போகும்போது மல்லித்தலை வாங்கினாக்கா மல்லித்தலை ஸ்டாக் இருந்துச்சுன்னா சேர்த்துக்குவோம். இல்லைன்னா நாங்கள் பெரும்பாலும் கருவேப்பிலை போட்டு செஞ்சுருவோம். கருவேப்பிலை மட்டுமே போட்டு செஞ்சு பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகேவா? இஞ்சி பூண்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ரொம்பலாம் போடல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எண்ணெய் எப்போவுமே நான் எல்லாமே மீடியமாக தான் சேர்த்துக்குவேன், ரொம்பலாம் அளவாக தான் சேர்த்துக்க மாட்டேன். நான் திரும்பி வதக்கிறதுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்குவேன். எல்லாருமே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு நல்லது தானே. நமக்கு வதக்கிறதுக்கு பத்தலைன்னா மறுபடியும் வேணால் எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
ஓகேவா? ஒரே ஒரு தக்காளி தான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அதில் நான் கூடுதலாக 2 தக்காளி போட்டவாசி இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டு வதக்கிடு. கொஞ்சம் வீடியோ இப்படி முன்ன பின்னே இருக்கும், ஏன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே சமைச்சேன்னா ஆள் யாரும் இல்லையா, அதனால் கேமரா கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது கொஞ்சம் வதக்கிறதுக்கு பத்தாத வாசி கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் சேர்த்து வதக்குறேன். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் பாதிக்கு பாதி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவோம். சட்னி வதக்கும்போது எல்லாத்துக்குமே சரி. இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வதக்கிக்குவோம். சால்ட்டும் போடலாம், கல் உப்பு தான் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு வந்துருச்சா? இந்த அளவுக்கு வந்த பிற்பாடு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, எல்லாம் இது பண்ணி வச்சு பொடி பண்ணி வச்சதை அதுக்கு இது பண்ணோமா, அதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கலை. அதனால் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சதை எடுத்து இதில் போட்டு கலந்துக்க வேண்டியதான். ஓகேவா? வெயிட் பண்ணுவோம். இந்த அளவுக்கு கெட்டியாக கன்சிஸ்டன்சி இருக்கா? இந்த அளவு இதில் வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். இந்த அளவு இருக்குது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. இன்னும் எனக்கு வந்து இந்த அளவு இருந்தால் பத்தாது, இன்னும் நான் இன்னும் குழம்பு கொதிக்க விடணும், இன்னும் காயெல்லாம் போடணும், இறால் போடணும். அதனால் கொஞ்சம் இன்னும் தண்ணி ஊற்றி இந்த அளவு வச்சாச்சு. இந்த அளவு வந்துடுச்சா? இந்த அளவு வந்த பிற்பாடு ஃபஸ்ட்டே நம்ம இறால் சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய், ஒரே ஒரு முருங்கைக்காய், அந்த வாசனைக்காக முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். அந்த முருங்கைக்காய் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொதி வந்த பிற்பாடு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம், இறால் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல, நமக்கு தான் அந்த ஸ்டேஜ் தெரியுமே, அந்த இது வரும்போது நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து தேங்காய் சேர்க்கலை. நீங்கள் தேங்காய் சேர்க்குறனா உங்களோட ஆப்ஷன், சேர்த்துக்கிறனா சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாக்கா கொஞ்சம் குழம்பு இன்னும் கொஞ்சம் இதாகிடும், அதுங்க நீங்கள் தேங்காய் சேர்க்குறனா சேர்த்துக்கலாம். ஓகே, நான் இப்போதைக்கு தேங்காய் சேர்க்கலை. கொஞ்சம் சின்ன சின்ன இறால் தான், ரொம்ப பெரிய இறால்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா சீசன் இல்லாதனால கொஞ்சம் சின்னதாக தான் கிடச்சிருக்கு. அதனால தான் நான் அதை வறுவலோ கிரேவியோ பண்ணாமல் கொஞ்சம் கெட்டியாக குழம்பு மாதிரி வச்சுட்டு சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். எல்லா இதுக்குமே இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அந்த முருங்கைக்காய் போட்டதுனால அந்த சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சைடு கொஞ்சம் நேற்று வாங்கினது ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வறுத்துட்டு குழம்பு வச்சுட்டு வறுவலுக்கு மட்டும் கொஞ்சம் வச்சுருந்தேன், அதை மட்டும் வறுத்துட்டு குழம்பு தொட்டுக்க போகிறோம். எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.